வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 125cc வெஹிக்கிள்லேருந்து அப்கிரேட் ஆகிறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸு, ஸ்லைட்லி ஒரு நல்ல லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டியோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு 150 to 160cc செக்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ன்றதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக லாங் ட்ரைவ் பர்போஸுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு இன்ஜின் பிரீத்தபிலிட்டியோட உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதனால பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த ஒரு செக்மெண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட். இப்படியாப்பட்ட இந்த ஒரு செக்மெண்ட்ல நீங்க நல்ல மைலேஜும் வேணும்னு நினைக்கிறீங்கப்பா, அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாவே இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் மைலேஜ் வெஹிக்கிள்ஸ் இன் 150 to 160cc செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோவை பார்ப்போம். பார்மெடிச்சுன்னு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15. ஆமாம்ப்பா, இந்த வெஹிக்கிளா இது ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் ஆச்சு. இது ஏன்ப்பா 5th பிளேஸில் தூக்கி போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெஹிக்கிள் தான், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், ஃபீச்சர்ஸும் ஒரு மாதிரி டீசெண்டாக நல்லா இருக்கும், வெஹிக்கிளோடைய டிசைனும் சூப்பராக தான் இருக்கும். பட் என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் இதோடைய ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி ஒரு எக்ஸ்பென்சிவான ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு அது ஒர்த்து தான். பட் ஆனாலும் ப்ரைஸிங்கும் நம்ம மைலேஜெலாம் பார்க்குறன்றப்போ ப்ரைஸிங்கும் ஸ்லைட்லி நம்ம மனசில் வச்சு தான் எடுக்கணுன்றதுனால இந்த லிஸ்டிங்கில் இந்த வெஹிக்கிளை நம்ம 5th பிளேஸில் போட்டிருக்கேன். பட் இதுவுமே ஸ்டில்லும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கிட் மோட்டார் சைக்கிளாக தான் யமா உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்ஜின் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்க ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டாப் ஸ்பெக்கான இன்ஜின். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டைப்லேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு, அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு கூலிங் சிஸ்டம் பொறுத்த அளவுக்கும் லிக்விட் கூல்டு, அதுலேயும் குறிப்பாக இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அந்த ஒரு VVA டெக்னாலஜி. இந்த ஒரு VVA டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஜினோடன்னு பார்த்தோன்னா வச்சுங்க 18.1 BHP ஆஃப் வர்ஸும் 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் 48 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோடில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் 45 to 50 kmph கிட்டேருந்து நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜை இவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் டிஸ்க் பிரேக்கு, டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நோ குறை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட்டு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 2,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,11,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அதுக்கு ஒர்த்தபிளான நிறைய விஷயங்களை கெயின் பண்ணியிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஸ்போர்ட்டி டிசைன்லேயே சிங்கிள் சீட் செட்டப்போட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்றப்ப நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொஞ்சம் ஃபேமிலி பர்பஸ் மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஓரளவுக்கு பண்ணலான்னு வச்சிங்களேன். ஆமாங்க, சரி ஓகே. இந்த வெஹிக்கிளோட டிசைன் முன்ன சொன்ன மாதிரி இதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். சேம் நம்ம N160 அண்ட் N250யோட ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு குறை இல்லாமல் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கன்றப்ப அந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆமாங்க, இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு 149.68cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 14.3 BHP ஆஃப் வர்ஸும் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 kmph இதுவுமே தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சேம் இந்த வெஹிக்கிளும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 50+ கூட ஒரு சில சமயத்தில் எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள்
ரைடிங்க அதுக்கு டீசெண்டாக ஓட்டும். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பின்னாடி வந்து ட்ரம் ஆர் டிஸ்க்குன்ற ஆப்ஷன்ஸ் மாதிரி வரும். பட் நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். டுவெல் சேனல் ஏபிஎஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. அவங்க வண்டியோட டோட்டல் வெயிட்டு 145 கேஜி. சீட் ஹைட்டு ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,47,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,51,000 கிட்ட வரைக்கும் வருது. ரெலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS FI வெர்ஷன் 4 ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்து சொல்லணும்னா வச்சுங்களேன், இது வந்து நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் யமஹா உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இருக்குதுன்றதுனால ஓவரால் டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு அப்பியரன்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்டர் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட் கிளச்சும் பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 49.5 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேர் இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 55+ கூட மைலேஜ் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் லோக்கலில் ஒரு டே டு டே கம்யூட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 45 to 50 kmpl கிட்ட ரேஞ்சில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மேபி ஹைவே பர்பஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ஸ்மூத்தரான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆமாங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் சேனல் பேஸ். பட் பிரேக்கிங் வெயிட் நல்லாயிருக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 136 கேஜி. சீட் ஹைட்டு 790 mm. ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு டோனில் தான் இருக்கும். ஓட்டுறதுக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும். எந்த வித ப்ராப்ளம் வெஹிக்கிள் தான் பார்க்க பெருசாக இருக்கும். பட் வண்டியோட வெயிட்லாம் கம்மின்றதுனால ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 1,57,000 ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வருது இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங்கிறது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 ஆமாங்க. இது ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி பர்பஸில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹோண்டா யூனிகார்ன் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மேஸ்குலரான டோனில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூட்டர் வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஹோண்டா யூனிகார்னோட டிசைன் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டா யூனிகார்ன். ரீசெண்டாக இந்த வெஹிக்கிளுக்கு இப்போ புதுசாக அந்த ஒரு அப்கிரேட் கொடுத்து எல்இடி லைட்ஸு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல கொடுத்தாங்க. ஆமாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 162.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.73 bhp அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்சது. அது இல்லாமல் மைலேஜும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இதோடைய மைலேஜ் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றதுல டவுட்டு கிடையாது. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் மட்டும்தான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 140 kg. சீட் ஹைட்டு 798 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான் 1,45,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP160 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது சூட் ஆகும். நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மைலேஜும் கொடுக்கும். ஆமாங்க. நம்ம முன்ன பார்த்த இந்த ஹோண்டா யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும், ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த
ஒரு ஃபேமிலிக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் டிசைன் வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு இனோவேட்டிவ் டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அந்த ஒரு கிளாசிக் டோனில் தான் இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் டிசைன் தான். பட் நம்ம ஹோண்டாவோட SP160யோட டிசைன்ன்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்குன்றதுலையும் டவுட்டு கிடையாது. ஆமாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் இதுலேயும் உங்களுக்கு ஒரு 162.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இதோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.27 bhp பவர்ஸும் 14.58 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ளஸ் முடித்து டாப் ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பார்ஸில் 110 கிலோமீட்டர் பார் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இதுவுமே சேம் 50 kmpl வரைக்கும் தருன்றப்ப மைலேஜில் இவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது. பின்னாடி வெளில வந்து டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. டிஸ்க் வேரியன்ட் போகிறப்போ பிரேக்கிங் பைட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து ஏபிஎஸ்லாம் உங்களுக்கு சிங்கிள் சேனல் மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் மிச்சம் எல்லாரும் அதானே கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 139 kg, சீட் 796 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் 1,47,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,56,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். சரி, ஓகே. தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.